வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த டாப்போட நெக் டிசைன் பண்ண போகிறோம். 5.5 இன்ச்சு நெக்கோட உயரம், ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வளைச்சி விட்ருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் டாப்பு. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஆரஞ்சு கலர் ஃபேண்ட்டு அது தைச்சு முடிச்சிட்டேன். இப்போ ஆரஞ்சு கலரில் நம்ம கொடுத்து தைக்க போகிறோம் நெக்குக்கு. இது நெக்கு வந்து இது வரைக்கும் நான் போடலை. ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். அதாவது இந்த நெக் டிசைன் வந்து 2 விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. ஒரு தையல் போட்டு நம்ம திருப்பி எடுத்துடலாம். இது வந்து ஓப்பன் டாப்பு. நம்ம சேனல் பார்த்து புதுசாக ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இது எங்கள் ஊர் திண்டுக்கல் தான் இவங்க. சரி, ரொம்ப கெஞ்சி கேட்டனால நான் வாங்கியிருக்கேன். அது வாங்கி 1 மாதம் கழித்து தான் தைச்சி கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா நமக்கு வீட்டு வேலை அதிகம் இருக்கிறதுனால வேகமாக நம்மளால் தைக்க முடியல. இப்போது அங்கங்கே கட் பண்ணி விட்டு இது திருப்பி தைச்சிடலாம். இது பிளாக்கில் வந்து மல்டி கலர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க ஆரஞ்சு கலர் பேண்ட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து திருப்பிட்டு எட்ஜிலே தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸ் வந்து 1 சைடு வரும். எட்ஜிலே தையல் போடுங்க. இது வந்து லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து காட்டன்னால நான் தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து காட்டன் மெட்டீரியல்னாவே நம்ப முடியாதுங்க, அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை தண்ணியில் போட்டாவே. இது தண்ணியில் போட்டுட்டு தான் நான் தைக்கவே எடுத்திருக்கேன். லைனிங் கூட நமக்கு வந்து அந்தளவு சுருங்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து வேகமாக சுருங்கிடுது. அதனால் நீங்கள் எடுத்திங்கன்னா தண்ணியில் அலசிட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க கொடுங்க. இப்போ வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த பக்கம் திருப்பி தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 சைடு அந்த நெக்கு இருக்குது பார்த்திங்களா, சென்ட்ரு, அந்த சென்ட்ருகிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலேயே நம்ம அந்த நெக்கோட அச்சு வச்சே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1 இன்ச்சு வச்சு அப்படியே கீழே மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு 8 இன்ச் வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. கரெக்டாக 1 இன்ச் அகலம் வச்சிங்கன்னா போதும். அதுக்கு கம்மியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அப்படியே நெக்கு மேலே கேன்வாஸ் போட்டு அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை அயன் பண்ணலை நான். அப்படியே வந்து நம்ம ஃபேண்ட்டு மெட்டீரியலில் வச்சு தையல் போட்டுக்கலாம். அயன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை. அப்படியே ஃபேண்ட்டு கிளாத்தில் வச்சு எட்ஜில் அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு நம்ம 2 சைடும் பைப்பிங் கொடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த வளைவு கொடுத்து அப்படியே திருப்புங்க. இதுதான் ஃபேண்ட்டு கிளாத்து. இப்போ வந்து நம்ம டாப்பில் வந்து சாண்டல் கலர் இருக்குது. சாண்டல் கலர் பைப்பிங் கொடுத்துக்கலாம். 2 சைடும் கீழே வந்து கொஞ்சம் துணி விட்டுட்டு தைங்க. ஏன்னா அதை தான் நம்ம அப்படியே மடித்து விட போகிறோம். பிசுறு தெரியும் இல்லையா, அந்த இடத்துல பைப்பிங் வைக்க முடியாது. 2 சைடும் கொடுத்துட்டு நம்ம அந்த பிசுரை வந்து நம்ம மடக்கி விட்டுடலாம். அதனால் கீழே ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. 2 சைடும் நல்லா தையல் போட்டாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கிளாத்து விட்டு இந்த மாதிரி கிளாத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து சாண்டல் கலர் வந்து பைப்பிங் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைடு அந்த டிசைன் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடு மட்டும் பைப்பிங் கொடுக்க போகிறேன். கரெக்டாக அந்த நெக்கோட சென்டர் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். லைட்டாக அப்படி இழுத்து கொடுங்க. சென்டர் வரைக்கும் ஒரு சைடு மட்டும் அப்படியே பைப்பிங் கொடுத்துருங்க. இது கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த சென்டரில் இருந்து அப்படியே உருட்டி கொடுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே உருட்டி கொடுத்துட்டு வாங்க.
இப்போ இதுக்கும் அந்த பிசுறு இருந்துச்சு இல்லையா, அதை அப்படியே மடித்து கொடுத்து இதுக்கும் சாண்டல் கலரில் 2 சைடும் பைப்பிங் கொடுத்துடலாம். நம்ம தையல் போட்டு அந்த எட்ஜிலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. அந்த வளைவுக்கிட்ட மட்டும் நிப்பாட்டியே அப்படியே திருப்புங்க. இது கிராஸ் பீஸ் வந்து 1/2 இன்ச் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஒரு மடிப்பு தான் மடக்கி விட போகிறோம். அதனால் வந்துட்டு 1/2 இன்ச் இருந்தால் போதும். அப்படியே ஒரே மடக்கு மட்டும் மடக்கி விட்டுறலாம். மடக்கி விட்டுட்டு உள்ளே இருக்க பிசுரை அப்படி கட் பண்ணி விட்ருங்க. பொறுமையாக ஒரே அளவாக அப்படி கொடுத்துட்டு வாங்க. இப்போ ஒரு சைடு கொடுத்தாச்சு, இன்னொரு சைடும் கொடுத்துடலாம். கீழே மட்டும் நல்லா மடக்கி கொடுத்து அந்த பிசுறு தெரியாமல் மடக்கி கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்கிட்ட நல்லா கட் பண்ணி விட்ருங்க. லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இதை அப்படியே மடக்கி கொடுத்துடலாம். இப்போ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுட்டு தைங்க. ஏன்னா வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா அது விரிஞ்சு கொடுக்கும். அது நம்ம மடக்கி நம்ம அந்த கார்னரில் தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைப்பிங் வேணாட்டி அதை மடித்து அந்த பிசுறு மடித்து ஓடு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன், இதை அடித்து திருப்பிடலாம். நம்ம இன்னொரு சைடு வந்து 2 லைன் கொடுக்கறதுக்காக இதை வந்து ஒரு தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. 3ஆம் அடித்து ஓடு தையல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அதோ வளைவு அவ்வளோவா கிடைக்காது நமக்கு. இது நல்லா ஈஸியாக வளைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ 2 சைடும் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு சைடு பைப்பிங் வச்சோம் இல்லையா, அங்கே மட்டும் பைப்பிங் விட்டு தள்ளி 2 லைன் கொடுத்துட்டு வாங்க. ஒரே அளவாக இருக்கணும். நம்ம வந்து கேப் விடுறது வந்து ஒரே அளவாக இருந்துச்சுன்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் போட்டு ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ அடுத்த லைன் கொடுக்கலாம். அடுத்து வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் போட்டு அடுத்த லைன் கொடுங்க. இது கிராஸ் பீஸுன்றதுனால நம்ம ஃப்ளிட்ஸு கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு நல்ல வளைவு கொடுக்கும். அயன் பண்ணாதீங்க. அயன் பண்ணாவே தைங்க. ஏன்னா அயன் பண்ணால் வந்துட்டு நமக்கு வந்து அந்த இது நீளம் ஆயிரும். அப்போ வந்து நம்ம இழுத்து அந்த சுருக்கம் வர ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து அயன் பண்ணாதீங்க. 2 தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பைப்பிங் வச்ச பீஸை அப்படியே வந்து கழுத்து மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் போடுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது நம்ம அளவு வச்சு கட் பண்ணனால நமக்கு சரியாக இருக்கும். கரெக்டாக அந்த நெக்கோட எட்ஜிலேயே அப்படியே குடிச்சு கொடுத்துட்டு வாங்க. இந்த சைடும் தையல் போட்டுக்கலாம். சென்டரில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து 2 சைடு மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ பைப்பிங் வந்து நமக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி தெரியும்.
இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அந்த கார்னர் வரைக்கும் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு. இப்போ நிப்பாட்டிட்டு கீழே அப்படியே தையல் போட்டு விட்ருங்க. இப்போ டைட்டாக தைச்சி விட்டுறலாம். இப்போ 2 சைடு வந்து நூல் கட் பண்ணி விட்ருங்க. தர்மாக்கோல் பால் வச்சு டிசைன் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து என்னென்னா, இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் தான், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னென்னா, நமக்கு சேம் கலர் இருக்கனால நமக்கு அந்த டிசைன் கொடுத்தது தெரியல, ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்துட்டு தர்மாக்கோல் பால் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்புறம் எடுத்துகிட்டு வேறு டிசைன் பண்ணினேன். ஏன்னா நான் சாண்டல் கலர் ஒன்று, ப்ரௌன் கலர் ஒன்று மாற்றி மாற்றி கொடுத்தேன், அப்படியாவது தெரியும் அப்படி சொல்லிவிட்டு. ஆனால் சுத்தமாக தெரியல. அது ஒரு 5-6 பீஸ் வச்சு பார்த்துட்டு அப்புறமா மறுபடியும் பிரிச்சுட்டு வேறு டிசைன் பண்ணினேன். அதனால தான் சொன்னேன் 2 விதமாக நான் இதுக்கு டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம், சேம் கலர்லேயும் கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு ஒருத்தவங்களதும் ட்ரெஸ்ஸும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்கிறதுக்காக தான் இது சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இது குட்டி குட்டியாக சதுர பீஸ் வந்து 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அப்படியே இந்த மாதிரி இங்கே இருக்க டிசைன் அப்படியே நம்ம மடித்து கொடுக்குறோம். இந்த மாதிரி பூ டிசைன் மாதிரி மடிச்சுட்டு அதை தையெல்லாம் போட தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே காட்டுன்றதுனால அப்படியே உள்ளே தள்ளி நம்ம தைச்சிடலாம். நல்லா விரல் இழுத்து அமுக்கி பிடிச்சி அப்படியே உள்ளே தள்ளி விட்ருங்க. அவ்வளோதான். இது கீழே வரைக்கும் கொடுத்துடலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்காரவங்க வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னா அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் பாசி கொடுத்துடலாம். ஏன்னா தூக்கிட்டு இருக்கோம், சும்மாவும் தைச்சி விடலாம், இருந்தாலும் ஒரு பாசி கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுக்காக கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செட்டு ட்ரெஸ்ஸு இது மாதிரி தனித்தனியாக எடுத்து மேட்ச் பண்ணுறது எதுக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த நெக் டிசைனு. இதுக்கு சேம் கலர்லேயே நாட்டு டிசைனு. கைக்கு வந்து 2 பார்டரு வச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து துணி பத்தலை, கை வந்து எல்போ வரைக்கும் தான் வந்தது. எக்ஸ்ட்ரா இறக்கம் வேணுன்றதுக்காக அது கீழே ஜாயின் பண்ணியிருக்கேன். இது நாட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு சேம் லைன் வந்திருக்கனால கண்டுபிடிக்க முடியாது. இது கீழேயும் நம்ம சேம் பார்டர் கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபேண்ட்டு, இதுதான் டாப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.